தாடிகாரன் இங்க வச்ச வெத்தலைய காணோம். எங்க போயிருவோம்? ராணி, நீ போய் திரும்பவும் அந்த வெத்தலைய பாத்தியா? ஆமாங்க ஐயா, அதான் பிரச்சனையே. தாடிகாரன் வெஸ்ட் போன வெத்தல நீல கலர்ல மாறிக்குது. அதோட பாம்பு புத்து மேல போய் விழுந்துக்குது. என்னத்துக்கோசரம் இப்படி நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. அம்மா, யாரோட வெத்தலமா இது? இது தாடிகாரன் வச்ச வெத்தல. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெத்தலை நீல கலரா மாறி இருக்கிறதுனால ஏதோ விஷ ஜந்தோட ஆதிக்கம் உன் வாழ்க்கையில ஏற்பட போகுதுன்னு சொல்லுது. வெத்தலை பாம்பு புத்துல விழுந்து இருக்கிறதுனால அந்த விஷ ஜந்து பாம்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பாம்பா? அதே ஞாபகத்துல வந்து படுத்தனா தாடிகாரனோட முதுகுல பாம்பு இருக்கிற மாதிரியே கனவு வந்துச்சு. என்னங்க ஐயா, எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ராணி, உன் வயித்துல இருக்கிற பாப்பா சாதாரண பாப்பா இல்ல, அது ரொம்ப பெரிய ஆள் தான். என்னங்க ஐயா, நீங்க பெரியவங்க, சம்பந்தமே எல்லாமே என்னென்னமோ சொல்றீங்க. என் அறிவுக்கு எதுவும் எட்டலைங்க ஐயா. ராணி, போக போக நான் என்ன சொல்றேன்னு உனக்கே தெரியும். பாவம், நீ ஏற்கனவே குழம்பி போயிருக்க, அதனால மறுபடியும் உன்னை குழப்ப விரும்பல. கோயில நடந்த விஷயம், உனக்கு வந்த கனவு, இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் உனக்கு சொல்ல வருது. அது என்ன விஷயம் ஐயா? ஏதாவது ரொம்ப கோளாரா போயிருமா? ராணி, நீ போய் சித்தார்த்தோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா, அதுக்கப்புறமா சொல்றேன். இப்போ உடனே வந்துடுறேன்.